காய்ஸ் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம். அதுக்கான ஒர்க்கை நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம்னா, அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஆனால் இந்த ஒரு முக்கியமான ரீசன் நீங்கள் இல்லை, நான் இல்லை, நம்மள மாதிரி உலகத்தில் 73% பீப்புள் 25 to 35 ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களோட க்ரோயிங் ஜேர்னி ஸ்டார்ட் கூட பண்ணாமல் இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம லைஃப் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட மந்த்லி இன்கம் 1 lakh இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுன்றது நான் முன்னாடி டிசைட் பண்ணிட்டேன். இந்த டிசிஷன் எடுத்து மோர் தென் 3 months ஆச்சு. பட் அதுக்கான ஒர்க் இன்ன வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான ரீசன் இதுதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் திங்கிங். இந்த வீடியோவில் ஓவர் திங்கிங்னா என்ன, ஓவர் திங்கிங் டைப்ஸ் என்ன, ஓவர் திங்கிங் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி நம்மளோட க்ரோயிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் திங்கிங் அப்படின்றது அனலைசிஸ் பேரலிசிஸ்ன்ற கேட்டகரியில் வரும். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை பற்றி அதிகமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதனால நமக்கு அந்த விஷயத்தை பற்றி நிறைய நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுனால அந்த விஷயத்தை ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணாமல் போயிடுவோம். இதுதான் அனலைசிஸ் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓவர் திங்கிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப் ஓவர் திங்கிங், ஃபியூச்சர் லைஃப் ஓவர் திங்கிங் அப்படின்னு இருக்கு. பாஸ்ட் லைஃப் ஓவர் திங்கிங் அப்படின்னா, பாஸ்ட்டில் நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சிச்சா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஸோ நம்ம இந்த ஸ்டெப் எடுக்காமல் போயிட்டோமே, இல்லைன்னா இப்படி நம்ம வந்திருப்போமே அப்படின்ற மாதிரி பாஸ்ட்டில் முடிஞ்சு போனதை பற்றி நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குது, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குது. செகண்ட், ஃபியூச்சர் ஓவர் திங்கிங். ஃபியூச்சர் ஓவர் திங்கிங் அப்படின்றது ஃப்யூச்சரில் ஒருவேளை இந்த விஷயம் இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது, இந்த விஷயம் நடக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றது ஃபியூச்சரை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறது தான் ஃபியூச்சர் ஓவர் திங்கிங். ஃபியூச்சர் ஓவர் திங்கிங்கில் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி மிக்ஸ் ஆகி வரும். ஃபஸ்ட்டு ஃபியர்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபியர் அப்படின்றது நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா நம்ம உடனே ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாகவே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வருது ஃபியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நமக்கு இப்போ பக்கத்தில் ஒரு பாம்பு வருது அப்படின்னா அடுத்த செகண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து ஓடணும், சடனாக வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபியர் இருக்கும்போது நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆன்சைட்டி பேஸ்ட் ஓவர் திங்கிங் தான் நம்மளை எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண விடாமல் ஓவர் திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இந்த விஷயத்தில் ஒரு பாம்பு வருதா சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் நடந்தால் என்ன பண்ணுறது, இல்லை நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா ஃபியூச்சரில் என்னோட ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை என்ன ஒதுக்கிடுவாங்களோ, இந்த மாதிரியான பயம் ஓவர் திங்கிங் வர்றது. இதுதான் ஆன்சைட்டி பேஸ்ட் ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. இது நேச்சுரலாகவே நம்ம பிரெயினில் இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரௌண்டிங்ஸ் பற்றி ஃபீல் பண்ணுறோம், நம்மளோட ரிலேட்டிவ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, நம்ம கற்கால மனிதர்களாக இருக்கும்போது அப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் வந்து வெளியே தள்ளப்பட்டோம், கூட்டத்திலேருந்து நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா நம்ம அங்கே உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலேயே நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அந்த கூட்டத்தில் இருந்து நம்ம ஒதுக்கி வைக்காத மாதிரி நம்ம ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதே தான் இப்போ இருக்குது. இப்போ நம்மளோட அந்த சொசைட்டி நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஓவராக திங்க் பண்ணிவிட்டு நம்ம இன்னுமே அதுக்கான ஒரு ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா நம்ம கற்கால மனிதர்களாக இருக்கும்போது நம்மளோட கூட்டத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் தான். பட் இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் கண்டிப்பாக அது கிடையாது. கண்டிப்பாக நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஓவர் திங்கிங் என்னன்னு பார்த்துட்டோம். ஓவர் திங்கிங் என்ன டைப்ஸ் இருக்குது, இதனால நம்ம அடுத்தவங்க எது சொல்லிடுவாங்களோ நினச்சி ரொம்ப பயப்படுறோம் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில டிப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் லைக் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து அவுட்கம் வந்து நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த அவுட்கம் மேபி பேடாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றதுனால நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பீங்க. பட் இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பாருங்கள். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கும்போது அது குட் திங்கும் வரலாம், பேட் திங்கும் வரலாம். பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஒரு வண்டரிங் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் தாட்டில் நீங்கள் அதை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். செகண்ட் டிப், ஸ்டார்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. சில விஷயம் நமக்கே தெரியும் அது கண்டிப்பாக அது பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு எந்த க்ரோத் இருக்க போகிறதில்ல. அங்கே தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராப்பரான ஏதோ ஃபார்முலா சம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியாமல் சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதில் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ
வேல்யூ அப்படின்னு இருக்கு. ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு அதுலேருந்து நல்ல அவுட்கம் நிறைய கிடைக்கல அப்படின்னாலும் லாங் டைமில் நம்ம பண்ண கண்டிப்பாக அதில் க்ரோத் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றது தான் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை லாங் டேர்மில் பண்ணாலும் நமக்கு அதுலேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்றது தான் மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ லாங் டேர்மில் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்குதா இல்லையான்னு திங்க் பண்ணிங்கனாலே உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும். இன்கேஸ் அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து மைனஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் உங்களை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் டிப், ஃபியர் இஸ் யுவர் கம்பஸ். ஃபியர் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தானே அர்த்தம். பட் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளான விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம், நமக்கு க்ரோத் இருக்காது. பட் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுலேருந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ணிப்போம். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறதை விட அன்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட க்ரோத் அதிகமாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கும். ஃபோர்த் டிப், பீயிங் கன்சிஸ்டன்ட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் லாங் ரனில் நீங்கள் ரொம்ப தூரம் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் க்ரோத் உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்சப்பெல்லாம் நான் அந்த ஒர்க் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதப்ப பண்ண மாட்டேன்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் க்ரோத் பார்க்கவே முடியாது. அது எதுவாக வேணா இருக்கலாம், யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ஒர்க்கில் க்ரோ ஆகிறதுக்கு எதுவும் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸில் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதில் க்ரோ ஆக முடியும். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி லேர்ன் பண்ணேன் என்னோட ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட லைஃப் ஜேர்னியில் நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறனோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.